நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் மகளிர் சுய உதவிக்குழு பயனாளிகள் 141 பேருக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை தமிழக உணவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் வழங்கினார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சுய உதவிக்குழு பயனாளிகள் 141 பேருக்கு நாட்டுப்புற கலைஞர் கடன், மாற்றுத்திறனாளி கடன், கைம்பெண் கடன், சிறுவணிக கடன் என 2,02,50,000 ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை தமிழக கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமை செயலர் ராதாகிருஷ்ணன் வழங்கினார். நிகழ்ச்சியில் கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கியின் செயலாளரும் மேலாண்மை இயக்குநருமான முத்துக்குமார், நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர் சிவப்பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொருளாதார ரீதியில் சுய குழுக்களோட பங்கு மிக முக்கியம். ஏன்னா நீங்க அந்த ஒரு பக்கம் என்ன உங்களோட இன்கமோ அது இருந்தாலும், இன்னொரு பக்கம் நீங்க சுழல் கடனா இருக்கட்டும், இல்லையா குறிப்பிட்ட கால்நடை வளர்ப்பு கடனாக இருக்கட்டும், மீன் வளர்ப்பு கடனாக இருக்கட்டும், இல்லையா நம்ம ஹாலோ பிளாக்காக இருக்கட்டும், இல்லையா எந்த வகையான இதுலேயும் நீங்கள் பயன்படுத்தி பொருளாதார ரீதியில் அது உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த கடன் டேக் கடன் இது எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. ஆனால் எல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா எதாச்சும் வராது. கடைசியாக ஒரே இதை சொல்லி எனக்கு நினைவு, நான் கூட்டுறவுத்துறைக்கு வரதுக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியராக இருந்தேன் சேலத்தில். ஒரு லேடி வராங்க குறைஞ்சிருக்கீங்க இது ரொம்ப பெரிய மேடம் செல்ல கீழே இருங்க. அடுத்தபடியாக அன்னை சுயகுழு வேளாங்கண்ணி 20 லட்சத்துக்கான காசோலை வழங்குகிறார். கீழே உட்காருங்க மேடம். அடுத்ததாக பாரதிய சுயகுழு 20 லட்சத்திற்கான காசோலை வழங்குகிறார். அடுத்ததாக செம்மலர் சுயகுழு அடுத்ததாக நிலா சுயகுழு வேளாங்கண்ணி 20 லட்சத்திற்கான காசோலை வழங்குகிறார். பசுமை சுயகுழு காசோலை வழங்கப்படுகிறது. மேடம் இங்க பாருங்க. 9,50,000. அடுத்தபடியாக சந்தியா தேவி சம்பளக்கடன் 8,000. பாஸ்கரன் மாற்றுத்திறனாளி கடன். அடுத்து அந்தோணி மேரி ஆடியன்ஸ் இருக்கியா?